ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசியார்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து சின்ன லெமன் சைஸ்க்கு வந்து புளி எடுத்துருக்கோம். அந்த புளியை வந்து தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்துக்கலாம். அந்த தக்காளி எடுத்து நம்ம சின்னதாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ஒரு 4ஆக கட் பண்ணி இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியில் 3 தக்காளி எடுத்துருக்கோம். இப்போ வந்து இதை மூடி போட்டு ஒரு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துப்போம். இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகி அந்த தோலெல்லாம் சுருண்டு வர அளவுக்கு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி இப்போ மூடி போட்டு வேக விடுவோம். நல்லா வேகட்டும். ரசம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரசப்பொடி தான் ரொம்ப முக்கியம். அது எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்குங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கலாம். மல்லி எடுத்துக்குங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். ஒரு 5-6 வெந்தயம் எடுத்துக்குங்க. வெந்தயம் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் வந்து இப்போ பெருங்காயம் இருந்தால் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. பெருங்காயம் கட்டி இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா பெருங்காயப்பொடி இருந்தால் அதை சேர்த்துக்குங்க. அது சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாரை வந்து குறப்பாக இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு நம்ம குறப்பாக பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து இது கூட வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகா இதில் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி ஒரு 10 பல்லு பூண்டு இதில் ஆட் பண்ணிப்போம். இதில் அதேமாதிரி 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரை மூடி ஒரு குறப்பாக நம்ம இதை சேர்த்து அரைச்சிட்டு வந்துருக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சிட்டோம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம குறப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே இருக்கிற இந்த தக்காளி பழத்துக்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா தோலையும் எடுத்தாச்சு. இதை எடுத்து எட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். தக்காளி புளி எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி புளியெல்லாம் நல்லா கையால் நம்ம கரைச்சிட்டோம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ உங்களுக்கு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மஞ்சத்தூள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சு. அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காயிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 2 காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி. இப்போ கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசப்பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரசப்பொடியை ஆட் பண்ணி கொஞ்சம் இதில் வதக்கிக்கலாம் எண்ணெயில். இப்போ நல்லா வதக்கிட்டோம் ரசப்பொடியை. இப்போ வந்து நம்ம தக்காளி புளி கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ரசத்தில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரசம் வந்து நல்ல ஒரு நுரை பொங்கி வந்து ஒரு கொதி வர அளவுக்கு வைக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ரசத்தை. பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லா ரசம் நுரை பொங்கி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். அவ்வளோதான், வீடே கமக்கும் நல்ல டேஸ்டான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இன்னொரு இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கு ஃபீவராக இருக்கும்போது இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.